எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு மன பயம், மன பதட்டம் அதை பற்றி பார்ப்போமே. அந்த மனம் சார்ந்த நோயை பற்றி பார்ப்போம். ஆங்கிலத்தில் ஃபோபியான்னு சொல்லுவோம், இல்லை ஆன்சைட்டி நியூரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன். நிறைய பயங்கள் இருக்குது. பயத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயமாக இருக்கும். என்ன சில பேர் சொல்லுவாங்க, என்ன டாக்டர் போன மாதம் வரைக்கும் எவ்வளவு பயங்கர தைரியசாலி, என்ன இப்படி போய் பயப்படுறாரு? பெரிய தைரியசாலி மாவீர நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சாதாரண ஒரு வைரஸ் காய்ச்சலுக்கு பயப்படுவாங்க. இருட்டு கடுமையான இருட்டா இருக்கும். இரவு 12 மணி 1 மணி கூட போவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பல்லிக்கு பயப்படுவாங்க. சோ நிரந்தரமாக எல்லா விஷயத்திலும் தைரியசாலி என்ற உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் அந்த பயம் சார்ந்த விஷயங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்குங்க. இப்ப நிறைய அதை பத்தி பார்ப்போம் நம்ம. அந்த பயம் அதுல முக்கியமாக இப்ப நம்ம பார்க்க வேண்டியதை இந்த பதிவுல நான் சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா, சமீப காலத்துல அதிகமான பயம் எதுல வருதுன்னு சொன்னீங்கன்னா, கேன்சர் போபியா, ஹார்ட் அட்டாக் போபியான்னு சொல்றோம். நீங்களே ஹார்ட் அட்டாக் வந்துருமோ இல்ல கேன்சர் வந்துருமோ அப்படிங்கிற பயம் இப்ப நிறைய பேருக்கு வந்துருச்சுங்க. பொதுவாக இந்த பயம் இருக்கு இல்லையா, நம்ம சின்ன பிள்ளையில இருந்து நம்ம எல்லாம் பார்க்குறோம், கேள்விப்படுறோம். பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். ப்ளஸ் ஒரு டிவியில் பார்த்துருப்போம், சினிமாவில் பார்த்துருப்போம், அல்லது ரீசன்ட் டைம்ஸ் செல்ஃபோனில் ஏகப்பட்ட செய்திகள். செல்ஃபோனில் தினம் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வரும். அதில் பயமுறுத்துற மாதிரியான மெசேஜஸ் நிறையா நம்ம பார்க்குறோம்னா, எல்லா விஷயங்களும் கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, மனம் உணர்கிறது, இது போய் மூளைக்குள்ள போய் ஸ்ட்ராங்காக பதியுது. நாங்கள் பதிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே பதியும். ஒவ்வொருத்தரும் தினம் ஏதாவது ஒரு சம்பவத்தை நம்ம சந்திச்சுதான் ஆகும். பயத்தை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவத்தை நமக்கே இல்லாட்டிலும் கேள்வியாவது படுவோம் நம்ம. அப்ப எல்லாருக்குமே பதிவாயிருக்கு. இப்ப பதிவான எல்லாருமே பயத்தோடு வெளிப்படுத்துகிறாளா என்றால் இல்லை. சில பேருக்கு பிரெயின்ல சில கெமிக்கல்ஸ் கொஞ்சம் மாறுபடுகிற பொழுது உள்ள புதஞ்சு கிடக்கக்கூடிய அந்த பயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அந்த பயத்தை தூண்டுகிற மாதிரி, அதிகரிக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது இன்னும் பயத்துடைய அளவு கூடுகிறது. ரைட்டா? இதுதான் அதனுடைய பேசிக் கெமிக்கல் மெக்கானிசம்ஸ், இந்த பயத்துக்கான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன் பயம் இப்ப சமீபத்தில் அதிகரிக்கிறதுன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி பிரெயின்ல இருக்கக்கூடிய இன்னர் ஃபேக்டர், வெளியில நடக்கிற அவுட்டர் ஃபேக்டர் ஒரு பக்கம் இருந்தாலும், முக்கியமான காரணம் என்னன்னா, கேள்விப்படுகிற சம்பவங்களை, நாம் பார்க்கிற சம்பவங்களை, பயத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்மோடு பொருத்தி பார்க்கிற பொழுதுதான் பயமாக மாறுகிறதுங்கிறான். இப்ப நான் தினம் நூற்றுக்கணக்கான செய்திகளை கேள்விப்படுறேன். எவ்வளவு விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள், பயமான விஷயங்கள், பயத்தை தூண்டுகிற கொடுக்கக்கூடிய பல விஷயங்களை கேள்விப்படுறோம். மூளை உள்வாங்கத்தான் செஞ்சிருக்கிறேன். நான் ஏன் பயப்படல அப்படின்னு சொன்னா, அதை என்னோடு பொருத்தி பார்ப்பது இல்லை. இங்க என்ன பிரச்சனைனா, பொருத்தி பார்த்தல். இப்ப வர்றாங்கல்ல, சொன்ன இல்லையா, காமனா ஹார்ட் அட்டாக் போபியா, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, இந்த பக்கம் வலிக்குது, வேர்த்து வருது, படபடப்பா இருக்கு, அப்ப ஹார்ட் அட்டாக். என்னன்னா, எங்கோ கேள்விப்பட்டிருப்பாங்க. என்னங்க காலையில 8:30 மணிக்கு பேசிட்டு இருந்தாருங்க, 9 மணிக்கு திடீர்னு மயங்கி விழுந்து சுருண்டு விழுந்து செத்துட்டாரு, என்னன்னு கேட்டா ஹார்ட் அட்டாக். இந்த செய்தியை நம்ம கேட்டிருப்போம், வீடியோல வரும், பார்த்திருப்பான். பார்க்கறத அந்த செகண்ட்ல ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு செய்தி, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி கடந்து போயிட்டா அது பயமாகாது. ஒருவேளை நமக்கு வந்துருமோ, இதே மாதிரி வந்துருமோன்னு நினைக்கிற பொழுதுதான் அது பயமா மாறுது. அப்படித்தான் டிசீஸ் போபியா இப்ப அதிகமாகி போச்சுங்க. எங்கேயோ கேன்சர் பத்தி நிறைய கேள்விப்பட வர அதிகரிக்குது, ஹார்ட் அட்டாக் அதிகரிக்குது. இது கேள்விப்பட தன்னோடு பொருத்தி பார்த்து அதிகரிக்கிறது பயம். சரியா? ரைட். இந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன டாக்டர் செய்யணும்? அப்கோர்ஸ் பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா, பதட்டமா இருக்கு, படபடப்பா இருக்கு, தூக்கம் இல்லை, என் ரொட்டீன் லைஃப் பாதிக்குது, என்னால குடும்ப வாழ்க்கையில கூட சரியா சில நேரங்களில் ஈடுபட முடியல, என் தொழில், என்னுடைய வேலை, என்னுடைய ஜாப், எதையுமே என்னால போய் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, சில நேரங்களில் என்னடா லைஃப் இப்படி பயந்து போய் வாழணுமா, பேசாம இறந்துட்டா என்னங்கிற கூட சில நேரங்களில் போயிருதே, இதெல்லாம் அறிகுறியா மாறுதே. இதுக்கு என்ன டாக்டர் செய்யலாம்? 2 விஷயங்க. ஒன்று, அதிகமான பயமாக இருக்கிற பட்சத்தில் நவீன மருத்துவம், மனநலம் சார்ந்த மருத்துவத்தில் மிக அழகான சேஃபான மெடிசின்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் மிக மிக குறைந்த மருந்துகள் நிறைய வந்துருச்சுங்க. அது போய் என்ன அந்த கெமிக்கல்ஸை கரெக்ட் பண்ணுகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா 80% பய உணர்வுகள் நம்மளை விட்டு போயிடுதுங்க. இரண்டாவது, அது என்ன பண்ணணும்னா ஃபேஸ் பண்றது. எது நமக்கு பயத்தை கொடுக்கிறதோ, நம்ம நிறைய பேர் எப்படி கத்துக் கொடுக்கணும்னா, இக்னோர் பண்ணு, நெக்லெக்ட் பண்ணு, அவாய்ட் பண்ணிடு. எது அந்த சம்பவமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வந்துரு, சேஃப் ஆயிருமே நினைக்கிறோம். பட் அதெல்லாம் டெம்பரரியான சேஃப்.
ஆனா நிரந்தரமாக ஜெயிக்க வேண்டும் என்றால் பயத்தை ஃபேஸ் பண்ணுங்க. எஸ், எனக்கு நோய் பத்தி பயமா வந்துட்டு போதுங்க. இப்ப என்ன அதுக்காக ஹார்ட் அட்டாக் வந்தவனுக்கு வந்த அன்னைக்கு மட்டும்தான் வலி. ஆனா வந்துடும் தினம் தினம் நினைச்சானா தினம் தினம் அவங்களுக்கு என்ன ஆகுது? வலி. தினம் தினம் அவஸ்தை. நிம்மதி போகும். விட்டுருங்க. நாளை பற்றி அதையும் யோசிக்காதீங்க. நம்பர் 1, இன்னைக்கு நம்ம கடமை என்ன, அதை செய்வோம். நாளைக்கு நோய் வந்துருமோ நினைச்சு இன்னைக்கு பயப்பட வேணாம். 2வது, எங்கோ நடக்கிற செய்திகளை செய்தியா மட்டும் பாருங்க, நம்மளோட பொருத்தி பார்க்காம விட்டுருங்க. 3வது, ஃபேஸ் பண்ணுங்க. எதுவானாலும் அதை ஃபேஸ் பண்ண தயாராயிட்டீங்கன்னா எத்தகைய செய்தி கேள்விப்பட்டாலும் இந்த காதுல இந்த காதுல போயிடும். பயம் உங்களை விட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு நீங்க தயவு செய்து இதை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பயம் அடையட்டும். நன்றி.